கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் இடது ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்று மீண்டும் பினராயி விஜயன் முதலமைச்சர் ஆவார் என காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் பேசியிருப்பது அக்கட்சிக்குள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கேரள தலைவர் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மணிசங்கர் ஐயர், நாட்டிலேயே பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் கீழ் உள்ளாட்சி முறையை சிறப்பாக செயல்படுத்துவது கேரளாதான் என பாராட்டினார். நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தல் மூலம் பினராயி விஜயன் மூன்றாவது முறையாக கேரள முதலமைச்சர் ஆவார் என்றும் கூறினார். ஆனால் அவரது இந்த கருத்துக்கும் காங்கிரசுக்கும் தொடர்பு இல்லை என அந்த கட்சி தெரிவித்துள்ளது. காங்கிரசுக்கும் மணிசங்கர் ஐயருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக எந்த தொடர்பும் இல்லை. அவர் தனது சொந்த கருத்தையே தெரிவித்திருப்பதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் ரேகா தெரிவித்துள்ளார். இதற்கு மத்தியில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த மணிசங்கர் ஐயர், காங்கிரஸைச் சேர்ந்தவன் என்ற முறையில் கேரள தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெல்ல வேண்டும் எனதான் விரும்பும் அதே நேரம் கேரளாவில் இடதுசாரி அரசு சிறப்பாக செயல்பட்டிருப்பதாகவும் மீண்டும் பினராயி விஜயன் முதல்வர் ஆவார் என நினைப்பதாகவும் குறிப்பிட்டார். இதற்கு மத்தியில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த மணிசங்கர் ஐயர், காங்கிரஸைச் சேர்ந்தவன் என்ற முறையில் கேரளா தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெல்ல வேண்டும் எனதான் விரும்பும் அதே நேரம் கேரளாவில் இடதுசாரி அரசு சிறப்பாக செயல்பட்டிருப்பதாகவும் மீண்டும் பினராயி விஜயன் முதல்வர் ஆவார் என நினைப்பதாகவும் குறிப்பிட்டார்.